வணக்கம் மாணவர்களே, நம்ம 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் 2வது கணக்கு பார்க்குறோம். இந்த 2வது கணக்கை பார்க்கும்போது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். அதே கணக்கு தான், ஆனால் அதை விட இங்கே எளிமையாக கொடுத்துருக்காங்க. எளிமையாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் -3க்கும் -3க்குலேருந்து போய்கிட்டே இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பென்சில்கிட்ட அங்கனக்குள்ளே எழுதிக்கோங்க. -3 -4 போய்கிட்டே இருக்கும். அடுத்து 2வது பாருங்கள், எக்ஸ் ஆனது -2க்கும் -3க்கும் நடுவில் இருக்கும். அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது. அந்த இதில் எந்த இதுவும் கிடையாது, உங்களை குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ் ஆனது -2க்கும் +1க்கும் நடுவில் இருக்கும். அப்படின்னா -2 -1 0. அடுத்து லாஸ்ட் இது பாருங்கள், எக்ஸ் ஆனது 1லேருந்து 7க்கு கம்மியாக. அப்போனா 1 2 3 4 5 6 வரையும் போட்டுக்கோ. இப்போ கணக்குக்குள்ளே போவோம். f(-4) -4 எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு விதி. ஃபஸ்ட்டு விதியில் எக்ஸுக்கு பதில் -4 போடுறீங்க, +4 போடுறோம். அப்படின்னா என்ன வரும், 4 + 4 8. அடுத்து 2வது கணக்கு பாருங்கள், f(1) இருக்குது. f(1) எங்கே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். f(1) எங்கே வருது, கடைசி இதில் வருது. எக்ஸுக்கு பதில் 1 போடுறோம். x - x², 1 - 1 0. அடுத்து 3வது இது என்ன கொடுத்துருக்காங்க, f(-2) -2 எங்கே வருது, 3வது விதியில் வருது. 3வது விதியில் எக்ஸுக்கு பதில் -2 போடுற, -2 +, அப்படின்னா என்ன வரும், 6. அடுத்து f(7) இங்கே இருக்குதான்னு பார்க்குறோம். 7 இங்கே இருக்குதா, 7 இங்கே கிடையாது. 7 இங்கே இருக்கிறதுனால இது என்னது, 0. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, f(0) எங்கே வந்திருக்கு, 3வது விதியில் இருக்குது. 0² - 0 = 0. அவ்வளோதாம்மா.